கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது ஒரு திருமண ஆராதனை. இந்த ஆராதனையில் மணப்பெண்ணானவள் ஸ்டெல்லா ராணி என்பவள் மாநாத சபையை சேர்ந்தவள். சாத்தூர். மிகவும் அருமையான மகள், மிகவும் சாட்சியுள்ள மகள். இவர்கள் குடும்பம் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படி சபைக்கு கடந்து வந்த குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவள் தான் ஸ்டெல்லா. தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுக்காய் இன்று வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் தான் இந்த மணமகள். இப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையால் ஒரு ஊழியக்காரனின் மனைவியாக தெரிந்தெடுக்கப்பட்டு திருமண வாழ்வுக்குள் பிரவேசிக்கப் போகிறாள். தேவன் பெரிதான ஸ்லாக்கியத்தை இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த திருமண வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமணத்தில் நிறைய பாஸ்டர்ஸ்கள், டாக்டர் பால்தினகரன், ஜோயல் தாமஸ், இன்னும் நிறைய ஊழியக்காரங்களால் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. தேவன் இதை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. சீரும் சிறப்புமாய் இந்த திருமணம் நடைபெற நாங்கள் தேவனை பிரார்த்திக்கிறோம். சபையார் ஓகே சார், விவாக ஆராதனை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆராதிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. வாரும் தூய வல்லமையா
இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்காக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். பாஸ்டர் ராஜன் அவர்கள் மகளுடைய பாஸ்டர் அவர்கள் மார்நாத ஸ்தாபனத்தில் ஒரு போதகராக இருக்கிறார். பாஸ்டர் வாங்க. இஸ்ரேல் பாஸ்டர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவருமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாவது கிரிகளினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்திரியுங்கள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்பதே அன்றுடைய நாம் மேம்படுவதாக. நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அல்லேலூயா சாமுவேல் ஐயா அவர்கள் நம்ம ஜெபத்திலே பாட்டின் ஜோசப் அதற்காகவே இத்தனை பேர் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்கு செய்திருக்கிறார். ஆகினால் அவர்களை காஞ்சிபுரம் அனைத்து ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி மேடையில் இருக்க அத்தனை பேர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலையில் நம்முடைய காரியங்களுக்கு நன்மையாக இருந்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி அன்பு மகன் ஜோசப் அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கின ஸ்டெல்லாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எல்லாம் தடையை நீக்கி அன்பு போதகர்களை மேடையில் அத்தனை பேரையும் கொண்டு வந்தீங்க. மணமகன் வீட்டாரையும் மணமகள் வீட்டாரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவளுக்கு கொடுக்க போகிற ஆலோசனையை ஆவியானவர் எங்களுக்கு தந்து அவர்களுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்க என் தேவ ஆவியானவர் தேவ செய்தி கொடுக்கிற தேவ மனுஷனை மூடி மறைத்து வெளிப்பட முடியாய் எல்லா கனத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் பாஸ்டர் மோசஸ் ஐயா அவர்கள் ரெவரண்ட் டாக்டர் பால் ஐயா அவர்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, சத்தமே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய காஞ்சி மாநகரத்தில் பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஊழியக்காரரும் இந்த இடத்துல இருப்பதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறார். வேறு எங்கேயும் இருக்க முடியாது. இங்கே தான் இருக்கிறாரு. விசேஷமாய் அண்ணனோடு டாக்டர் பால் தினகரன் அண்ணனோடு நான் ஜனவரி மாதம் நீங்கள் தான் வந்து திருமணத்தை சிறப்பித்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி மே மாதத்திலே நான் டேட் தருகிறேன் என்று சொல்லி எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் விசேஷமாய் 1980ஆம் ஆண்டிலே சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்றார்கள். இது 2வது முறையாக அண்ணன் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். உங்கள் வீட்டுக்கும் வருவார். நல்லா கை தட்டினா உங்கள் வீட்டுக்கும் வருவார். அவர்கள் எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து
நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், என் இருதயம் அன்பினாலே, தேவனுடைய அன்பினாலே, அருமையான தேவனுடைய மனுஷனுடைய அன்பினாலே பொங்கி வழிகிறது. பொதுவாக ஜீசஸ் காலத்தில் இயேசு அழைக்கிறார்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டைரெக்டாக அண்ணன் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருப்பார். நான் கால் பண்ண உடனே அவர்கள் கால் பண்ணுவார்கள். மிகவும் நேசித்து இந்த கட்டடத்திலே ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்துடைய பங்கும் இருக்கிறது. உங்களுக்கும் பங்கு வரும். கையை தட்டினா வரும், இல்லைன்னா வராது. இப்போ நான் வச்சிருக்கிற காரிலும் ஜீசஸ் கால்ஸ் உடைய பங்கு இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு இந்த மேன்மையில் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனது, அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஊழியம் இன்றைக்கு கடல் போல உலக அளவில் பெருகியிருக்கிறது. நாளை தினத்திலே காக்கிநாடா பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையிலும் இதை முடித்து 2 திருமணத்திற்கு அவர்கள் போக வேண்டும். ஆனால் இந்த திருமணத்தில் தான் அவர்கள் இருந்து செய்தி அளித்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே மேலே வந்து இருந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கும் பாக்கியம், எங்கள் வீட்டிற்கும் பாக்கியம், அது கர்த்தருடைய பாக்கியம். ஆகவே நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்க தட்டுறதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேசுன்ற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுக்கிறேன். ஒரு விசை நான் இங்கே பின்னாடி ஒரு சின்ன ஆஃபீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்டு போர்டில், அதற்காக பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் போய், ஒரு மரக்கடையில் போய் எனக்கு கொஞ்சம் சாமான் கொடுங்க, நான் மாதம் மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க கடன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைக்கு முன்பாக என் 2 கரங்களை உயர்த்தி ஜெபம், ஆண்டவரே இந்த கடைக்காரன் எனக்கு கடன் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான் ஆண்டவரே. ஆஃப்டர் ஐ ப்ரேட் ஜஸ்ட் ஐ மூட். ஜபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேங்க. என் பாடுன்னு காரில் போயினுக்கிறேன். எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். டேய் எங்கடா இருக்கிறேன்னார். எங்கேயோ போயினுக்கிறேன்ப்பான்னு. இங்கே வாடான்னார். உடனே வந்தேன். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், டேய் இப்போ உன் கையில் 10,000 ரூபாய் கொடுத்தா, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை, உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தா நீ என்னடா பண்ணுவேன்னு சொன்னார். இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன். டேய் 20,000 ரூபாய் கொடுத்தா என்னடா பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவேன். 30,000 ரூபாய் கொடுத்தா என்னடா பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவேன். எங்கள் அப்பா சொன்னார், டேய் டாக்டர் பால்தினன் அவர்கள் உனக்கு 50,000 ரூபாய் செக் அமைச்சிருக்கிறாரியா. அவர் கொடுக்கிறவர், நான் சொல்லி கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறவர். நல்லா இல்லையா சொல்லுங்க. எனவே இயேசு அழைக்கிறார் ஊழியம். நான் அவரிடத்துல மறுபடியும் தயவாய் கேட்டுக்கொள்கிறது, எங்கெங்கெல்லாம் ஜெப கோபுரம் இருக்கிறது, எங்கள் காஞ்சி மண்ணுக்கும் ஒரு ஜெபம் கோபுரம் தேவை. தட்ட மாட்டீங்க நீங்க, வாய்ப்பில்லை ராஜா. அவரிடத்துல பேசினது பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிக்கிற ஒரு மகளை காண்பேன் என்று சொன்னார். நான் பார்த்த ஜெபிக்கிற ஒரு மகள் என் மருமகள் தான். முசிற கொடுக்கணும். என் மருமகளை அவர்கிட்ட சொன்னேன். அருமையான சம்மதிக்கிறார்கள். மதுரையில் டிஜிஎஸ் தினருடைய கூட்டத்திற்கு போன அவர்கள் அவங்களுடைய மனைவியுடைய பெயரை என் மருமகளுக்கு சூட்டியிருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இப்போ கரலை தட்டி யார் போட போறான்? 2 பேர் சேர்ந்து போறோமா? தேவன் நினைத்திருக்கிறார் எங்களை. கரலை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். விசேஷமாக மாரநாதா ஸ்தாபனத்துக்கும் இயேசு அழைக்கிறார். ஸ்தாபனத்துக்கும் மிகவும் அதிக ஐக்கியம் உண்டு. ஆகவே இயேசு அழைக்கிறார். ஊழியத்திலிருந்து நம் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ரெவரண்ட் டாக்டர் பால் ஐயா அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இன்னொரு சில கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். அருமையான மணமகன் ஜோசப், மணமகள் ஸ்டெல்லா, உங்கள் இருவருக்கும் மனதார ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை இணைத்து
அவருடைய நாம மகிமைக்கென்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணி உங்கள் மூலம் அவருடைய சபையும் கட்டி எழுப்புவாராக. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் மூலமாகவும் தருவார். பரம்பரை பரம்பரையாக கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் பெருக பண்ணுவார். நிறைவான பலனை கொடுப்பார். God bless you richly. இன்று மாலை நம்முடைய மத்தியிலே மணமக்களை இணைப்பதற்காக ஆண்டவருடைய அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் சார்ல்ஸ் ஃபினி ஜோசப் அவர்களும் அம்மா அவர்களும் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். என்னும் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்களையும் வாழ்த்துகிறேன். ரெவரண்ட் ஜோவல் தாமஸ், ரெவரண்ட் தியோடர் தன்ராஜ், ரெவரண்ட் ஜெரோம், ரெவரண்ட் அலெக்சாண்டர் ஜோசப், ரெவரண்ட் ஜான் எஃப் கேலப், ரெவரண்ட் டேனியல் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்க்கும் ஆற்றல் பாஸ்டர் மோசஸ்க்கு தான் இருக்குது. அவருடைய அன்பு, பாசம், நேசம் எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆகவே அவரையும் அவருடைய அன்பு மனைவி மிஸ்ஸஸ் பிரிசில்லா மோசஸ் அவர்களையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். such a blessing, such a blessing. அன்பு அப்படியே அவர்களிடமிருந்து வெள்ளம் போல வருகிறது. பாஸ்டர் நேசையன் அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் அன்பிற்காக நன்றி. என்னும் அருமை சகோதரர் ஆண்டி சாமியல், அருமை சகோதரி ஜாய்ஸ் சாமியல் அவர்களும் இந்த திருமணத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் அனுபவிக்கும்படியாக நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். இன்று வேத வசனத்திலே எரேமியா 31 அதிகாரம் 1 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மணமக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியா 31:1. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் I shall be the God of the families of Israel and they will be my people. நான் குடும்பங்களின் தேவன். ஜோசப், ஸ்டெல்லா அவர்கள் இணைக்கப்பட போகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களின் தேவனாக ஆண்டவர் அறியப்பட போகிறார். நீங்கள் அவருடைய ஜனங்களாக அறியப்பட போகிறீர்கள். ஆகவே தைரியமாக இந்த திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசியுங்கள். அதே ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் 5:23 நான் சபையின் தேவனாக இருக்கிறேன். சபையின் தேவனாக இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தின் தேவனாக இருப்பவர் உங்கள் மூலமாக சபையின் தேவனாகவும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் சபையின் தேவனாகவும் அவர் இருப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் இணைக்கிறதின் நிமித்தம் ஆண்டவர் சபையும் புதிய விதத்திலே ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். There will be a new beginning for this ministry. There will be a new beginning for this family. குடும்பத்திற்கும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். சபைக்கும் ஊழியத்திற்கும் புதிய காரியங்களை செய்வார். அதற்கென்றே கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே கட்டுகிறவராக இருக்கிறார். God is a builder. இயேசு அதனால்தான் ஒரு கார்பெண்டரா வந்தார், ஒரு தச்சு வேலை செய்கிறவராக வந்தார். அவர் புதிதாக உருவாக்குகிறவர். உலகத்தை அவருடைய வார்த்தையினால் உருவாக்கினார். இருந்த உலகத்தை அவர் அரசாள, அவர் எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கினார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒவ்வொன்றையும் அவர் சொல்லுகிறார், அது உருவாகிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய கைகளினால் ஒவ்வொன்றையும் உருவாக்கினார். கார்பெண்டராக உருவாக்கினார். அதே போல ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்து எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கினார். ஆகவே உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே தமது கரத்தினால்
சகல காரியங்களிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை புதிதாக என்று உருவாக்குகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு வீடு கட்டுவேன், நான் உனக்கு வீடு கட்டுவேன், நான் கட்டுகிறவர். இன்று உங்களை நான் குடும்பமாக கட்டுகிறேன், என்னுடைய தீர்மானத்தை உங்கள் வாழ்விலே கட்டுகிறேன். அதே போலதான் அப்போஸ்தலர் 20:28 ஆண்டவர் தமது இரத்தத்தினாலே சபையை விலைக்கு வாங்குகிறார். அவர் சங்கீதம் 68:6 படி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமை பாருங்கள், ஏசாயா 51:2 வசனத்திலே அவன் தனிமையா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆண்டவர் உங்கள் இருவரையும் ஒருவராக இருக்கும் பொழுது அவருடைய ஆலயமாக, சபை ஆலயமாக உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:19 படி 3:16 படி ஆண்டவர் உங்களை அவருடைய ஆலயமாக, மன்னிக்கவும் 1 கொரிந்தியர் 6:19 படி உங்களை அவருடைய ஆலயமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். So both of you are God's temple, and today he is building you together to be his church, to be his church. இதுவரைக்கும் அவருடைய ஆலயமாக இயேசு உங்களுக்குள் தங்கியிருக்கும் ஆலயமாக தனித்தனியே இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கர்த்தரால் ஒரு சபையாக கட்டப்படுகிறீர்கள். அவர் சொல்றார், 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும், 2 பேர் என் நாமத்தினால் கூடினால் போதும், அவள் மத்தியில் இருப்பேன். சபையே 2 பேர் கூடினால் உருவாகி விடுகிறது. இயேசு அங்கே வருகிறார். அதைத்தான் ஆண்டவர் இன்று செய்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு சபையாக கட்டி எழுப்புகிறார். You are becoming God's temple. அவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட சபை. ஆகவே தைரியமாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசியுங்கள். எங்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார். தனிமையாயிருந்தோம், ஒருவராயிருந்தோம், அவருடைய ஆலயமாக மாற்றினார். இப்பொழுது இருவரையும் இணைத்து we are a church, and whatever we ask it will be given. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எதை கேட்டாலும் இயேசு அதை தருவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், அவர் தீர்மானத்தை வெளிப்படுத்துவார், அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே உங்கள் குடும்பத்தை கர்த்தரே கட்டியிருக்கிறார். இனி அவரே உங்கள் குடும்பத்தின் தேவனாக இருப்பார். He'll be God. He'll be God in your family life. பல வருடங்களுக்கு முன்பு கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளை ஒரு பையனோடு திருமணம் செய்யும்படியாக காத்திருந்தாள். காத்திருந்து எவ்வளோ நாட்கள் போய்விட்டது, திருமணமாகவில்லை. ஆனால் அவள் ஒரு நாள் உபவாசம் பண்ணினாள். உபவாசம் பண்ணி ஜெபித்து, ஆண்டவரே தயவு செய்து உமது தீர்மானம் நிறைவேறட்டும், நான் அதற்காக தீர்மானத்திற்காக காத்திருக்கிறேன். பையனுக்காக காத்திருந்தது போதும், உமது தீர்மானத்திற்காக நான் இப்பொழுது காத்திருக்கிறேன் என்று சொன்னாள். அடுத்த நாளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா, பையன் அட்வர்டைஸ்மெண்ட்ல வேலை அட்வர்டைஸ்மெண்ட். அந்த வேலைக்கு நேராக அவளுடைய இருதயம் ஈர்க்கப்பட்டது. அந்த வேலைக்கு அப்ளை பண்ணினாள், வேலை கிடைத்தது, வேலையிலே சேர்ந்தாள். ஒரு பெரிய கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டருக்கு செக்ரட்டரியாக, கார்ப்பரேட் செக்ரட்டரியாக வேலையிலே சேர்ந்தாள். ஆண்டவர் அந்த வேலையை அவளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த கார்ப்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் அவள் மீது அன்பு காண்பித்தார், மெச்சி கொண்டார். கடைசியில் ஒரு நாள் அவர் சொன்னார், நானும் சரியான பெண்ணுக்காக காத்திருந்தேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார். அவளால் நம்பவே முடியல. கர்த்தர் அவர்களை இணைத்தார். கர்த்தர் அவளுக்கு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். ஆகவே இன்று அதே போல கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார்.
என்ன எதிர்காலம்? அவருடைய சபையை கட்டும் அதிகாரம் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தைரியமாக 2 பேரும் சேர்ந்து இந்த மகிமைக்குள் பிரவேசியுங்கள். 2வதாக அவர் உங்களை இணைக்கிறார். 2 பேரும் ஒரே மனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஆதியாகமம் 2:24 படி மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கிறான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இது ஒரு ரகசியம். திஸ் இஸ் a mystery. எபேசியர் 5:31 இதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைகிறார்கள். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமான பிறகு என் மனைவி கர்ப்பம் தரித்தாள். பிள்ளை பிறக்கும் நேரம் வந்தது. எங்கள் அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏம்மா வலிக்குதா வலிக்குதா? மனைவி ரொம்ப பேச மாட்டா, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இப்போல்லாம் வைராக்கியமாக இருக்கிறா. மைக்கு முன்னால் தான் வைராக்கியம் வல்லமை. ஆனால் வீட்டில் ரொம்ப குவாய்ட். அவள் பேசுறது கூட எங்களை கேட்காது. வலிக்குதாம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம், பிள்ளை சீக்கிரம் பிறந்துடணும், பேரப்பிள்ளை சீக்கிரம் பிறந்துடணும். கொஞ்சம் வலி இருக்குதுன்னு சொன்னான். திடீர்னு உடனே ராத்திரி 10 மணி இருக்கும், 9 மணி இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. கைனகாலஜிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணல, எங்கள் அப்பா ஆர்த்தோபீடிக் சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா அவரை தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஏன்னா எல்லாம் அங்கே அப்பாவுக்கு ட்ரீட் பண்ணவங்க. அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு, அப்போ தான் கால் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் அழைச்சிட்டாங்க. உடனே காரில் ஏற்றிட்டு போகிறேன், நான் ஓட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் நின்னா இந்த பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க வீல் சேரை வச்சுக்கிட்டு. அப்போது என் மனைவியை வீல் சேரில் வச்சு உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாருங்க, எனக்கு பயங்கர வயிறு வலி, பயங்கர வயிறு வலி, தாங்க முடியாத வயிறு வலி. என்ன பிடிச்சி என்னையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அதே ஹாஸ்பிட்டல், விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு என்னமோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. தூங்கிவிட்டேன் நான். காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், ஐயோ பிள்ளை பிறந்திருக்குமே அப்படின்ட்டு நான் லேபர் வார்டுக்கு ஓடுறேன். அப்போது என் மனைவியை லேபர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவள் சொல்கிறா, பிள்ளை வருது பிள்ளை வருது, சீக்கிரம் போங்க அப்படின்னு. போய் 5 நிமிஷத்தில் குழந்தை சத்தம் கேட்டுச்சு. குழந்தைய கொண்டாந்து, சாமை கொண்டாந்து என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு வயிறு வலி வந்தது, என் மனைவிக்கு பிள்ளை பிறந்துருச்சு. என் மனைவிக்கு 5 நிமிஷத்தில் வலி இல்லை, 5 நிமிஷம்தான் வலி. எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இனி இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பீர்கள். You will be one flesh. That is the mystery. That is the mystery. அது எப்படி நடக்கும்? 2 பேரும் தீர்க்க தரிசன ஆவியோடு நடக்கும் பொழுது அது நடக்கும். மனுஷிக பிரகாரமாக நாம் எதையாவது நினைத்து செயல்பட்டோம் என்றால், கணவன் ஒரு பக்கம் பேசுவார், மனைவி ஒரு பக்கம் பேசுவாங்க. மனைவியுடைய கூட்டம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும், கணவனுடைய கூட்டம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும். இன்று முதல் அதனால்தான் எழுதப்பட்டிருக்குது, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். You will be one flesh. எதற்கா? எப்படி அது? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். நீங்க 2 பேரும் இசைந்து இருக்கணும்னா கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஜோசஃபோடு பேசுவார், அதே கர்த்தர் அதே காரியத்தை ஸ்டெல்லாவோடு பேசுவார். 2 பேரும் சொல்லுவீர்கள், இதை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், அப்படியே செய்வீர்கள். அப்பொழுது உங்க குடும்பம் செழிக்கும். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அது நடக்கும். அதனால்தான் காலையில் எழுந்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியே ஜெபம் பண்ணுகிறீர்கள், ஜெபம் பண்ண போகிறீர்கள். அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறீர்கள். ஜெபம் பண்ணும்போது, ஸ்டெல்லா ஜெபம் பண்ணும்போது ஜோசஃபுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். ஜோசப் சொல்லுவார், நான் அது சொல்லவே இல்லை உனக்கு, எப்படி உனக்கு தெரியும்? அதே போல ஜோசப் ஜெபம் பண்ணும்போது ஸ்டெல்லாக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் வைப்பார்.
அது மூலமாக தான் 2 பேரும் ஒருவரையொருவர் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள், இசைந்திருப்பீர்கள். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். புருஷன் தன் மனைவியோடு ஒரே மாம்சமாக இசைந்திருக்கிறான். இந்த அனுபவத்தை கர்த்தர் தருவார். நீங்க 2 பேரும் இசைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உலகத்தையே அவரோடு இசைந்திருக்கும்படியாக உங்களை உபயோகப்படுத்துவார். அவர் சபையை கட்டுவார். உங்கள் சபை ஒரே மனமுடைய சபையாக இருக்கும். உங்கள் சபையில் ஒரு நாளும் வேறுபாடு இருக்காது. சபை குடும்பத்திலே ஒரு நாளும் வேறுபாடு இருக்காது. இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் மீது என்று வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை ஒரே மனமாக இன்று இணைக்கிறார். இதன் மூலம் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், நிறைவான பலனை தருவார். 3ஆவதாக ஆண்டவர் உங்களுக்கு போஷித்து உங்களை பராமரிப்பார். எபேசியர் 5:29 படி அவர் உங்களை இணைக்கும் பொழுது உங்களை போஷிப்பார். Ephesians 5:29 He will feed you. He will feed you and He will care for you. Care for you. போஷித்து காப்பாற்றுகிறார். ஒரு தீங்கும் வராமல் காப்பாற்றுகிறார். அந்தந்த வேளையில் அவர் போஷிப்பார். 2 சாமுவேல் 6:12 படி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே ஆண்டவர் அவனை அவருடைய வார்த்தையை வீட்டிலே வைத்திருந்தபடியினால் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உரியவர்கள் அனைவரையும் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். உங்கள் நிமித்தம் அப்படி ஆண்டவர் செய்வார். Everyone will be prosperous and blessed. ஒரு சப் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார் மேட்டூரில். எங்கள் அப்பா பேங்க் மேனேஜராக இருந்தாங்க. அப்போது அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு ஆனது எங்கள் அப்பா அவரை சந்திக்கும் பொழுது கேட்டார், எப்படிப்பா இருக்கு குடும்ப வாழ்க்கைன்னு. குடும்ப வாழ்க்கையெல்லாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதாவது சண்டையா, போராட்டமா, பிரிவினையா, இல்லைன்னா பற்றாக்குறையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை தான். எங்களுக்கு திருமணமானவுடன் என்னுடைய மாமனார் மாமியார் வந்தாங்க. அவங்களே வீடு பார்த்தாங்க. வீட்டில் இருக்கிற சாமான எல்லாத்தையும் அவங்களே வாங்கிட்டு வந்து போட்டாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க தோட்டத்தில் அவங்க நிலத்தில் விளையிறதெல்லாம் அனுப்பிடுவாங்க. அதனால் அதை வச்சு சமைக்க வழி உண்டாகும். எங்களுக்கு வேலைக்காரன் இல்லைன்னு அவங்க வேலைக்காரன் அனுப்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்தாலும் இவங்க வேலைக்காரன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு அதனால செலவே இல்லை. சரி, எனக்கு மகன் பிறக்க போகிறான் அப்படின்னு இருந்தேன். மகன் பிறந்தான். பிறக்கும்போது என்னுடைய மாமனார் மாமியார் வந்தாங்க. பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னால் எனக்கென்று என் குடும்பத்துக்குன்னு ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியல. எல்லாம் என் மாமனார் மாமியாரே செஞ்சிடுறாங்க. இதான் எனக்கு பிரச்சனை என்று சொன்னார். மாமனார் மாமியார் அல்ல, இயேசுவே உங்களுக்கு எல்லாவற்றையும் போஷித்து உங்களை காப்பாற்றுவார். அதோடு கூட ஆவிக்குரிய வரங்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். வரங்களை கொடுத்து உங்களை போஷிப்பார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் மூலம் பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது. மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். விசுவாச வீரர், அப்பாஸ்டல் ஆஃப் ஃபெய்த். அவர் ஆரம்ப நாட்களில் பாவத்தில் இருந்தார், குடியில் இருந்தார். மனைவி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இவர் மாறணும். ஆண்டவர் அற்புதமாக தொட்டார். ஆனால் மனைவி ஊழியத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவரை மாற்றின பிறகு மனைவி மேடையிலிருந்து பிரசங்கிப்பார்கள். இவர் பின்னால் உட்காந்து வர்றவங்களுக்கெல்லாம் பாட்டு புக் கொடுப்பார், சேர் போடுவார், எல்லாரையும் வரவேற்பார். அப்படிதான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். மனைவிக்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் பெரிய அப்போஸ்தலர்களாக மாறிவிடுவார்கள். அநேக முறை மனைவிமார் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும், புக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அது கொடுக்கணும். கணவர் மேடையில் நிற்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் இந்த நாட்களில்
மாம்சமான யாவர் மீதும் அவர் ஆவியை ஊற்றுகிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய நியதி. இப்படி அவர் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மகிமையாக சுகமளிக்கும் வல்லமை அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு உலகமே வியக்கும்படியாக அவரை உபயோகப்படுத்தினார். தாழ்மை, மனைவியை கனம் பண்ணினார், மனைவியின் அழைப்பை கனம் பண்ணினார். அந்த அழைப்பிற்கு அவர் உதவி செய்தார். அதே போல உங்க 2 பேருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது, 2 பேருக்கும் வரங்கள் இருக்கிறது. ஆகவே அழைக்கப்பட்ட அந்த வரங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும் போது மனைவி எனக்கு வரா இருக்குன்னு வேற பக்கம் போயிடக்கூடாது, கணவர் எனக்கு வரா இருக்குன்னு வேற பக்கம் போயிடக்கூடாது. அப்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, நம்மை ஒன்றாக அழைத்திருக்கிறார். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி, சாராவையும் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 2 பேரும் சேர்ந்து ஒரு தேசத்தையே கட்டினார்கள். அப்படியே 2 பேர் வரங்களும் யுனிக்காக இருக்கும். உங்களை அப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். அதற்கு ஆண்டவர் உங்களை போஷித்து கொண்டே ஆண்டவர் நிலையான அஸ்திபாரத்தின் மேல் ஸ்தாபிப்பார். நிலையான அஸ்திபாரம். 1 சாமுவேல் 25:28. இன்று வரைக்கும் தாவீதின் வீடு நிலைத்து நிற்கிறது. இன்றும் இஸ்ரேல் தேசத்திற்கு போனால் நாங்கள் தாவீதின் குடும்பத்தார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் நேசையன் குடும்பம், பாஸ்டர் மோசஸ் குடும்பம், அதே போல பாஸ்டர் ஜோசப், பாஸ்டர் ஸ்டெல்லா அவர்கள் குடும்பம் என்று பரம்பரையாக சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நிலையான அஸ்திபார். உங்கள் பெயரை நிலைத்திருக்க பண்ணுவார், பரிசுத்தத்தில் காத்துக்கொள்வார், நற்பெயரும் நற்கீர்த்தியோடு அவருடைய ஊழியத்தை செய்யும்படி செய்வார். இன்று கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவதோடு உங்கள் மூலமாக அவர் சபையும் கட்டுகிறார். சந்தோஷமாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசியுங்கள். உங்கள் குடும்பத்தின் தேவனாக ஆண்டவர் என்று பொறுப்பெடுக்கிறார். அவரோடு இசைந்திருக்கும்படி கிருபை செய்கிறார். God bless you richly. நாம் யாவரும் ஒரு வினாடி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டீர் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டீர் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை வீடேனே, உன் தந்தை நான் உன்னை வீடேனே, கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே ஏசப்பா, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் குடும்பங்களின் தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி. இவர்களையும் நீர் கட்டி எழுப்புகிறீர், போஷித்து காப்பாற்றுவீர், நிலையாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீர். இந்த பாக்கியத்தை அவர் மீது வைக்கிறோம். இதன் மூலம் அது சபை கட்டப்படட்டும். அத்தனை ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆமென். நன்றாய் கரங்கள். வார்த்தையின்படி இவர்களை கர்த்தாவே பலப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கத்தக்கதாக. Gracious Lord, Heavenly Father, தொடர்ந்து இந்த திருமண அல்லேலூயா.
மறுபடியும் இவர் தான் பேசுவாரான்னு நினைக்காதீங்க. அது கடவுளுடைய கிருபை. நல்லா அல்லையே சொல்லுங்க. நீங்கள்லாம் இப்போதான் வந்துக்கிறீங்க கல்யாணத்துக்கு. அண்ணன் அவர்கள் நேற்றே வந்தார். கரலை தட்டி நல்லா கை தட்டி. அவர் இந்த குடும்பத்தின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது அவ்வளவு பாசம் வைத்தபடினாலே நேற்றைக்கே வந்துவிட்டார். காலையில் 8 மணிக்கு அலெக்சண்ணன் அவர்கள் ஃபோன் பண்ணி, நம்ம சர்ச்சில் எப்பப்பா கல்யாணம், நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி 2 கண்கள் எனக்கு என்று சொன்னார். ஒரு கண் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் ஃபின்னி ஜோசப் அவர்களும், ஒரு கண் ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்களும். இந்த வேளையிலே மிகவும் சிறப்பாய் எங்கள் தலைவரை விட வேற யாராலையும் கல்யாணத்தை இந்த மாதிரி நடத்த முடியாது என்கின்ற உயர்ந்த அளவிலே வந்து இப்பொழுது திருமணத்தை நடத்த இப்படி உட்கார்ந்தா நடத்த மாட்டார். நல்ல கைகளை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் தாமே அவரை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே இன்றைக்கு இந்த விவாகத்தில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த திருமணத்திலே இருப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து இங்கே வந்து நிற்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே பாஸ்டர் நேசன் அவர்களுடைய குடும்பத்தையும் முழு குடும்பத்தையும் எனக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். முக்கியமாக அண்ணன் நேசன் அவர்களுடைய கண்டிப்பிலே நாங்கள்லாம் வளர்ந்தவர்கள். இந்த ஆதி பெந்தேகோஸ்தே, நான் கண்ட பெந்தேகோஸ்தே இனி காண்பேனோ என்று நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு அடையாளம் ஒன்று சொல்லுவேன் என்றால் அது பாஸ்டர் நேசன் அவர்கள் ஒருவராயிருக்கிறார். அந்த தேவதாசனுடைய அபிஷேகம் சந்ததி சந்ததியின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததியினுடைய தலைமுறையிலே நான் கூட அவர்களோட பிரயாணிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். நான் பேசுவதை காட்டிலும் மோசஸை விட்டால் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் இன்றைக்கு அவர் அமைதியில் உட்காந்துருக்கிறாருன்னு யோசித்து, ஆனால் நடுவில் 2 தடவை வந்துட்டார் உள்ள. ஆனாலும் இன்றைக்கு இந்த குடும்பத்தோடு ஐக்கியமாக இருப்பதுக்கு மிகுந்த சந்தோஷம். நான் எடுத்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு நான் எடுத்துகிட்டு வந்த வசனத்தை பால் அவர்கள் சொல்லிட்டாங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் ஒரு குடும்பத்தை தன் மனதிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததியில் வளருகிற நாமும் அந்த குடும்பத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு புதிதாய் இணைக்கப்படுகிற இந்த பிள்ளைகளும் தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அது ரொம்ப முக்கியம். அவர் குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது அல்ல, அவர் நேசத்துடைய உச்சக்கட்டம் எங்கே இருக்குன்னா உங்கள் குடும்பத்திற்கு அவர் தேவனாய் இருக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல பலமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு திருமணத்துக்கு போகும் பொழுதெல்லாம் மேடையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் 2 பேருடைய 51 ஆண்டுகளுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தி கொண்டே தான் போகுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் வந்திருக்கிற இந்த திருமணத்தின் நாளிலே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும்னு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு தேவனாய் இருக்கிறார். நீங்களோ அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள். அதில் 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் தேவனாய் இருப்பது ரொம்ப முக்கியம் அல்ல, அது முக்கியம்தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோடு கூட நீங்கள் அவருடைய ஜனமாக இருப்பது எவ்வளோ முக்கியம் என்பதையும் அதையும் வச்சுட்டு ஒரு வார்த்தை அதில் தேவன் எரேமியாவுக்கு சொல்லுகிறாரு, என் இஸ்ரவேலே நீ ஒரு கன்னிகை. இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தலைப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கன்னிகை. கன்னிகைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பம், நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற குடும்பம், தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு இவர்களை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜெபம் பண்ண வந்த இஸ்ரேல் அல்லேலூயா சாமி, அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோசேப்பு, நம்ம ஜோசப் இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பை போல ஒரு யோசேப் என்று சொன்னார். அப்போவே எனக்கு இந்த வார்த்தை கன்ஃபார்ம் ஆயிடுது. யோசேப்பு ஒரு கன்னிகையாக, இன்னொரு விதத்தில் சொன்னா, அவன் தன்னை பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் அவருடைய பார்வைக்கு பிரியமான ஒரு மனுஷனாக தன்னை வைத்து கொண்டு காத்து கொண்டவன். தவறி விழலை எங்கேயும். இன்னைக்கு தவறி விழுகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. திருமணம் ஆன பிறகும் திருமணத்துக்கு முன்னாலேயும் விழுந்து போகிற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆனால் உங்கள் குடும்பமோ விழுந்து போகிற குடும்பம் அல்ல. தேவனுடைய கன்னிகையாய் பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பமாய் கர்த்தர் உங்களை காண்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீங்க ஒரு கன்னிகை, பரிசுத்தமானவர்கள். வாயில் வந்தால் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டின் குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், பரிசுத்தமுள்ள குடும்பங்கள் இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ நாம் தேவை. நான் கண்ட பெந்தேகோஸ்தினுடைய குடும்பங்கள் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர்களுக்குள்ளே இருந்த நீதி, பரிசுத்தம், ஜெபம், அவர்களுக்குள்ளே இருந்த வைராக்கியம், இன்றைக்கு அந்த பிரதிஷ்டை எல்லாமே ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலத்தில் யோசேப்பே, நீ ஊழியத்துக்கு இறங்கி இருக்கிற, நீயும் மனைவியுமா இறங்கி சேர போறீங்க இப்போ. ஆனால் நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு வேதத்தில் இருந்த யோசேப்பை எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாக தேவ பார்வையில் இருந்தானோ அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு கொலோசியரில் படித்ததை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இருவரும் இன்றைக்கு கரங்கோத்து தேவனுக்கு முன்பாக வாக்கு பண்ணுவதற்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிள்ளைகள். ஆமென். மூன்றாவது வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவருக்கு பிரியமான பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேருமே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவர்கள் அப்பா, உமக்கு பிரியமானவர்கள், உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்கள், உமக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள். என் ஆவியிலே நான் உணர்கிற ஒரு வார்த்தை, இவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இவர்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாகவும் இருப்பதற்கு அதே எரேமியாவிலே ஒரு மிக முக்கியமான வார்த்தை 6வது வசனத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பம் ஆசீர்வாதம் செய்த ஊழியத்தை காட்டிலும் நான் சொல்லுகிற சந்ததியினுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இருக்கிறது. அவர் மேல் வைத்த அந்த அபிஷேகம் இன்றைக்கு பிள்ளைகள் மேலே இருக்கு. இன்றைக்கு நிச்சயமாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் மனதில் இருந்ததை நான் கொட்டிட்டேன், அவ்வளவுதான். ஆவிக்குரிய தகப்பனாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறபடினாலே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரையே உங்களுக்கு முன்பாக வைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் காத்து நடத்துவாராக. பிரதர் ஐயா சொன்னது போல அவர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார், உயர்ந்த இடத்துல தோட்டத்தை அமைக்க செய்வார். கர்த்தர் அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் வாக்கு மாறாதவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், சதா காலங்களிலும் அவர் உங்களை நடத்துவார். 2 பேரும் எழுந்து நில்லுங்க.
இந்த பரிசுத்த நிலைமையில் இணைக்கும்படியாக இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருவர் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணங்கள் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே சொல்ல வேண்டும். இல்லாவிடில் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர்கள். அமைதி நிமித்தமாக தொடர்ந்து உங்கள் இருவருக்கு முன்பாகவும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். தேவ வசனத்துக்கு ஏற்காத வகையில் இணைக்கப்பட்டவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் அல்லவென்பதையும், அவர்கள் செய்கிற திருமணம் அல்லவென்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லா இருதயங்களின் ரகசியங்களும் வெளிப்படும் பயங்கரமான நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே நீங்கள் இருவரும் உத்தரவாதம் செய்ய வேண்டியிருப்பதால், நீங்கள் இந்த ஒழுங்கின்படி இந்த திருமணத்துக்குள் பிரவேசிக்க கூடாத காரணம் உங்களில் உண்டென்றால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஏதாவது தடை இருக்கா? வெரி குட். ஜோசப் ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மணமகளை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து உயிரோடு இருக்கும் உறவுகளும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பாயா? இருப்பேன். தேங்க்யூ. ஸ்டெல்லா ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மணமகனை உனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பாயா? பிரைஸ் தி லார்ட். இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார்? பெற்றோர்கள் வாருங்கள். 2 பெற்றோர்களும் தயவு செய்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அம்மிங்க வராம பாருங்க தம்பி. வலது கரத்தை எடுத்து தம்பியுடைய வலது கரத்தில் வைக்க. முன்னால வாங்கம்மா. கையும் Thank you. Praise the Lord. Praise the Lord. Hold your hand together. Hold it. Okay. மைக் கொடுங்க. ஜோசப் ஆகிய நான் ஸ்டெல்லாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். Praise the Lord. Hallelujah. மைக்க வாங்கிக்கம்மா. ஸ்டெல்லாவாகிய நான்
ஜோசப் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து இங்க வந்து முழங்கால் போடுங்க. போதகர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் வாருங்க. பிள்ளைகளை அங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போங்க தம்பி, அங்க போங்க. எல்லாரும் உங்க மேல கரம் வைத்து ஜெபிக்கணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கே வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. அம்மிங்க வருது பாரு. எல்லாம் நடக்குமே. எல்லாரும் திறக்கணும், எல்லாரும் எழுந்து நிற்போம். தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். தேச மகனென்று நித்தமும் சொல்லணும். எல்லாரும் பாடுவோம். தேச மகனென்று நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, Thank you, Lord. மறுரூபமாக்கிடும் முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. Thank you, Lord. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. இரண்டு கரங்களை உயர்த்தி இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற அத்தனை பேரும் இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நல்லா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க எல்லாருமாக. ரபநாம ஷக்கதுரலபத்யாத்யரபலப ரிமானா செத்தெரேலேதெனியந்துரலபஹனமகன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to thy name. Father, we praise you. Thank you, Lord. Thank you, Jesus. Glory, hallelujah. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் சம்பவிக்கிற எல்லாவற்றையும் நீர் கண் நோக்கி பார்க்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாக இருந்து உடைய தாசனை கொண்டு நீர் இணைத்த கிருபைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீரே சாட்சியாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே
குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காக 2 பேருக்கும் கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் கர்த்தாவே நீர் ஏற்ற காலத்திலே நடத்த போகிற கிருபைக்காக ஊழியக்கால நாங்கள் சபையாகவும் தனியாகவும் குடும்பமாக ஏகோபித்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீய சக்திகளுக்கு அந்த காத்து வல்லமலுக்கு எரிச்சலின் ஆவிகளுக்கும் வன்கண்களும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஹalleluya. சத்தமா thank you Lord. ஜோசப் எல்லாம் இருவரும் இந்த பரிசுத்த நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்தபடினாலே இத்தேசத்தின் சட்டத்தின்படியும் தேவ சபையின் ஒழுங்கின்படியும் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்ற உண்மையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அறிவிக்கிறேன். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து தம்முடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை, தம்முடைய மகிமையை உங்களிலே விளங்க பண்ணுவாராக. தேவன் தாமே உங்களை இணைத்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மருகை மட்டும் விசேஷித்த அபிஷேகத்தால் உங்களை தாங்கி நடத்துவாராக. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களை ஒரு காலம் கைவிடாது. ஹல்லேலூயா, ஆமென். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் அவர்களை கரந்தட்டி நாம் வாழ்த்துவோம். முக்காடை எடுத்து கொடுத்தோமே. இருக்காங்க பாருங்க, நல்லா இன்னும் ஒரு முறை கை தட்டி. கேமராமேன்ல கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. சுந்தரம் ஐயா அவர்கள் பாடுகிற பாடல் 64 என்று நினைக்கிறேன். நான் டேனி எல்லாமே சண்டே ஸ்கூல்ல இருந்தவங்க நாங்களாம். அப்போ அந்த பாட்டை மறக்கவே மாட்டோம். இந்த பைபிளை மாற்றும் போது அந்த பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு